ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த புனித வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்பு இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், அன்னை மரியின் மீது அவருடைய வல்லமைமிக்க பரிந்துரை ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், நான் இந்த திருத்தலத்தை அன்னையை நோக்கி வந்து இந்த திருப்பலியில் பங்கேற்று நான் ஜெபித்து கண்டிப்பாக இதன் வழியாக கடவுள் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் அன்னை மரியாள் பெயரால் நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து வருகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் செல்ஃபோன் பயன்படுத்துகின்றோம். நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. அதில் இந்த இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் ஒரு காட்சி, ஒரு வீடியோ, அதில் 2 இளைஞர்கள், ஒரு இளைஞன் கண் தெரியாதவர், கண் தெரியாத அந்த நபர் ஒரு ஆரஞ்சு பழ தோட்டத்தில் பழங்களை பறித்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கூடையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு நபர், அவருடைய நண்பர், அவர் கூடவே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறாரு. அந்த கூடையை நிரப்பி கொடுக்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, 2 கூடைகள் நிறைவ அந்த பக்கத்தில் ஒரு வண்டி லோடு ஏற்றுறதுக்காக வண்டி நிற்குது. 2 நபரும் என்ன செய்கின்றார்கள், கண் தெரிகின்ற அந்த நபர் கண் தெரியாத தன்னுடைய நண்பருடைய கரத்தை பற்றி கொண்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு முறையும் போய் அங்கே லோடு ஏற்றிட்டு இறக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. அந்த கண் தெரியாத அந்த இளைஞன் அந்த நபருடைய முகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான சோகமோ ஒரு இழப்போ ஒரு வெறுமையோ எதுவுமே இல்லை. சிரித்து கொண்டு இருக்கின்றார், மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் இந்த நண்பன் எப்படி இருக்க வேண்டும், நண்பன் இருந்தால் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னாலும் வசனங்கள் எல்லாம் போடப்பட்டிருந்தன. ஆனால் இருந்தாலும் அந்த கண் தெரியாத அந்த இளைஞன் அந்த நபர் தன் கூட ஒரு நபர் இருக்கின்றார், என்னுடைய நண்பர் இருக்கின்றார். ஆகவே அவருடைய துணை இருக்கின்ற பொழுது எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்கின்ற அந்த ஒரு மனோபாவத்தோடு அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அன்பு இறை மக்களே, சகோதர சகோதரே, நாமும் இந்த உலகத்தில் யாராவது ஒரு உதவியை தேடி பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், எனக்கு இந்த தேவைப்படுகின்றது, எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்கின்ற ஒருவித ஏக்கத்தோடு நம் எல்லோரும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு அடைக்கலமாக இருப்பவர்தான் நம் லூர்து அன்னை, இந்த வில்லியனூரில் குடிக்கொண்டிருக்கின்றவர். கண் தெரியாத அந்த நபரை போன்று நாம் இந்த உலகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருந்த பொழுதும் எனக்காக என் அன்னை என் ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார், என் ஜபங்களை கேட்பார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அன்னையிடம் அண்டி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த கண் தெரியாத அந்த நபரை போன்று அன்னை மரியினுடைய கரங்களை பற்றி கொண்டு அவர் அழைத்து செல்கின்ற இடத்திற்கு நாம் சென்றோம் என்றால் நம்பிக்கையோடு கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் எந்தவித சோகத்திற்கும் இழப்பிற்கும் இடம் இருக்காது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாள் காட்டுகின்ற வழியும் அன்னை மரியாள் இருக்கின்ற அந்த இடமும் அதை நோக்கி தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் செய்திருக்கின்ற இந்த அன்னை மரியாள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டவர். பாவமில்லாமல் பிறந்த அந்த அன்னை மரியாள், ஜென்ம பாவமில்லாமல் பரிசுத்தத்தோடு இருந்த அந்த அன்னை மரியிடத்திலே ஒவ்வொரு இந்த விசுவாசியும் எங்கு செல்ல வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் இந்த திருத்தலங்கள் எல்லாம் எதற்கு இருக்கின்றன என்றால் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்கவும் அந்த ஆண்டவர் இயேசுவை
நாம் கண்கூடாக பார்க்கவும் அவரை உண்மையாகவே நம்பவும் இந்த அன்னை மரியாள் காட்டுகின்ற வழி நமக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே தான் கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அப்பொழுது அங்கு அந்த திருமணத்தில் இருந்த பற்றாக்குறை ஒரு நிறைவை சந்தித்தது, ஒரு சந்தோஷத்தை, ஒரு பெரும் மகிழ்ச்சியை சந்தித்தது. அங்கிருக்கின்ற உறவினர்கள், அந்த விருந்தினர்கள், அந்த திருமணத்தில் வந்திருந்த அந்த குடும்பத்தார் எல்லாரும் ஒருவித பதற்றத்தோடு இருந்த அங்கு அமைதியும் சமாதானம் நிலை கொண்டது என்றால் அங்கு மரியாளுடைய பிரசன்னம் இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதே வலைதளத்தில் இன்னொரு நிகழ்வையும் நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்திருக்கலாம். அருட்சகோதரிகள் கோச்சிக்காதீங்க, ஏனென்றால் ஒரு அருட்சகோதரின் திருவுடை அணிர்ந்த ஒரு சகோதரி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை விட்டு விலகி சென்று ஏதோ இது நாள் வரை இந்த திருப்பலியில் மீதும் ஜபத்தின் மீதும் ஜபமாலையின் மீதும் நான் இவ்வளவு நாட்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை வீணெடுத்து விட்டேன், இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது, விவிலியத்தை நான் படிக்கவில்லை, விவிலியம் படிக்க முடியாமல் போயிற்று, அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு சில கூட்டத்தை கத்தோலிக்க திரு அவையை திசை திருப்புகின்றார். அவர் துறவற வாழ்க்கை ஏற்றுக்கொண்டவர், பயிற்சியை பெற்றவர். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பலியின் அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை, இந்த திரு அவையின் வழியாக இறைவார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த இறைவார்த்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கவில்லை, நீங்கள் அந்த ஜபத்தை ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த ஜபத்தின் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் அந்த விசுவாசத்திலிருந்து விலகி சென்று கத்தோலிக்க திரு அவையினரே வேற்று பாதைக்கு அழைத்து செல்கின்றார். அது மிகவும் ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக அமைகின்றது. அன்பு சகோதர சகோதரே, இந்த திருப்பலியினுடைய மகிமை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் உயிரோடு வார்த்தையின் வழியாக, திரு அப்பத்தின் வழியாக, திருக்கூட்டத்தின் வழியாக நம்மோடு அவர் இருக்கின்றார், தங்குகின்றார், அப்பத்தை பிடுகின்றார், நம் கண்களை திறக்கின்றார், நம்மோடு அவர் பயணம் செய்கின்றார், நம்மோடு கூடவே இருக்கின்றார். எப்படி எம்மாவு சீடர்களோடு அவர் தங்கினாரோ அதே போன்று ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் நம்மோடு தங்கி இருக்கின்றார், நம் கண்களை அவர் திறக்கின்றார். இதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது அன்னை மரியினுடைய ஜெபம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இந்த இறை திரு வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், அன்னை மரியாள் மீது அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் தொடர்ந்து நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் மேற்கொள்வோம். அன்னையினுடைய அருளும் அன்னையினுடைய ஆசீரும் எப்பொழுதும் நமக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை நமக்கு காட்டும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வளர முயற்சி செய்வோம். நல்லா இனேஸ் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமீன்.